பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் கானானிய பெண்ணை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிச்சுது. தன் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று தாயார் கதறுகிறார். ஒருவேளை தன்னுடைய மகள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாளே என்று நினைத்து அவங்க கதறியிருக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பேயினால் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, போராட்டம். நான் காலேஜ் அப்போ தான் நான் முடித்து கொண்டு இருக்கிறேன், எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி வியாதி வர ஆரம்பிச்சது. எங்கள் குடும்பத்தில் சமாதான குறைவு, குலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதுமே வீட்டில் ஒரு சண்டையான ஒரு சூழ்நிலை, எப்போ பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாத ஒரு நிலை. இதெல்லாம் நான் நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டே நான் பரீட்சைக்காக ஆயத்தமாகிக் கொண்டு இருந்த நாட்கள் அந்த நாட்கள். அப்போது நான் அடிக்கடி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னா, என்னமோ நம்ம குடும்பத்தில் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏதோ ஒன்று சரியாக வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் நான் நினைத்து கொள்வேன். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி இருந்த நாட்களில் எங்கள் கத்தீட்ரல் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் வேறு ஒரு விஷயமாக வந்திருந்தார். அவர்கிட்ட நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு என்னமோ பிசாசு ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தோன்றுகிறது என்று நான் சொன்னேன். ஏன்னா மனதளவில் நான் அதிகமான ஒரு உளைச்சலுக்குள்ளே போயிருந்தேன். பல இரவுகள் நான் தூங்கவே இல்லை. பல நாட்கள் வேதனையிலேயே நான் கழித்தேன். எனக்கு வாழ்வதா சாவதா, ஏன் இந்த பூமியில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எதுக்காக எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் வர வேண்டும், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு நடுவில் நான் வேதனையோடு இருந்த அந்த நாட்களில் அந்த அருமையான ஐயா வந்தார். அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பரை அவர் கூட்டிகிட்டு வந்தார். அவர் அந்த ஜெபிக்க வந்தவர் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார். பேசி முடித்ததுக்கப்புறம் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தவொன்னு ஒன்று சொன்னாரே பாருங்கள். ஒரு ஆஜானு பாகும் மாதிரி ஒரு உயரமான ஒருத்தர் இந்த வீட்டில் நிற்கிறாரு. அவர் ஒரு பெரிய கையில் கத்தியை வச்சுருக்கிறாரு. உங்கள் அப்பாவை கொல்லுவதற்காக அந்த கத்தியை உங்கள் அப்பாவுக்கு மேலே வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். சொன்னோம், நாங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா உண்மையாகவே இதை அப்படி சொல்லுவார். நைட்டு படுத்துட்டு கத்தி எடுத்து யாரோ ஒருத்தர் குத்த வராங்க, கொல்ல வராங்க. சரி, இது ஏதோ மன பிரம்ம போலக்கு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அவ்வளோ தெளிவாக அவர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்ல, ஆனால் அவர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. எங்கள் அப்பா சொல்லுவார், நான் செத்துருவேன், என்னை கொண்டு போய் சௌரிபாளையம் கல்லறையில் புதைச்சிருங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் உண்மையாக ஆண்டவர் கிருபையினால இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த என்ன பிரச்சனை இருந்துச்சோ அவ்வளோ தெளிவாக சொன்னார். எங்களுக்கு அதுலேருந்து எங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்படின்னா இத்தனை நாட்களும் நாங்கள் சந்தித்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசு தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொல்லாத பிசாசை இந்த பொல்லாத பிசாசை எப்படியாவது துரத்தி விட்டுட்டா இதோட எங்களோட பிரச்சனை ஓய்ந்து விடும் என்ற ஒரு புது நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துச்சு. இந்த கானானிய பெண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது பாருங்கள், தன் மகளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குது, இந்த பேய் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. நிறைய சமயம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய போராட்டங்களுக்கு இந்த பொல்லாத பிசாசும் காரணம் என்பதை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். அவன்தான் காரணம்னு நான் சொல்லலை, அவனும் காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்னிடத்துல ஒரு அருமையான குடும்பத்தார் வந்தாங்க. அந்த கணவரும் மனைவியுமா வந்தாங்க. கணவர் என்கிட்ட இப்படி சொன்னார், பிரதர், போன வாரத்தில் ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர், 1.5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஜெபிக்கக்கூடியவர் அல்ல, ஆனால் சமீப நாட்களில் நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறவராக இருந்தார். அவர் சொன்னார், இவ்வளோ ஜெபம் பண்ணேன் பிரதர், ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன்,
என் மனைவி இருந்தால் அவள் ஏதோ ஒன்று சொன்னான், என்னன்னு தெரியல, எனக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே கசகசன்னு நான் பேசிட்டேன். அவ்வளோ பேசியிருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் எல்லாம் பேசினேன், என் மனைவி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஊழியத்துக்கு கிளம்பி போயிட்டா. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையாகவே நான் அழுதுட்டேன் பிரதர். எனக்கு உண்மையாகவே அவர் அழுதுட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி கேரக்டரில் நான் நல்லா வெயிட்டுமாக இருப்பார். அப்புறம் அவர் சொன்னார், நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனால் அவர் அதோடு ஒன்று சொன்னார். இவர் வீட்டில் யாரும் இல்லையா, இவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன், அந்த கிச்சனுக்குள்ளே ஒரு சேரு, அந்த சேரு டர்ன்னு நகர்ந்துச்சான். இவருக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சான். அடுத்த செகண்ட் பார்த்தா ஜல் ஜல் ஜல்னு ஒரு சத்தம் வேறு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் பயந்து கண்ணை முழிச்சு பார்த்தா, இவர் கண்ணை பார்க்க ஒரு இருள் ஒன்று இவரிடத்துலேருந்து வெளியே போகிறதை பார்த்தாராம். இப்போ இந்த மூணுமே அந்த மூணாவது சொன்னது எனக்கு ரொம்ப உண்மையாகவே பாதிச்சிருச்சு. அவர் சொன்னார், பிரதர் ஒரு பிசாசு தான் ஏதோ வேலை பண்ணிட்டான் பிரதர், எங்களுக்குள்ளே அந்த சமாதானத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவன் பாருங்க ஒரு இப்படி ஒன்று செஞ்சுட்டான். நான் போய் ஆனால் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அது பிசாசு தான்ங்கிறத காமிச்சார், எனக்கும் ஒரு தெளிவு வந்துச்சு, நானும் மன சமாதானம் ஆகிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம வீட்டில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பொல்லாத பிசாசு தான். இந்த கானானிய பெண் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார். பொல்லாத பிசாசு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைய வாட்டி வதைக்கிறான், அதிலிருந்து நீர் எனக்கு விடுதலையை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அருமையான இந்த பெண்மணி வருகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய பிரச்சனைகள் பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய இயல்பாக இருக்கலாம், நமக்கு எப்போதுமே இந்த கோபங்கிறது எப்போதுமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஒரு பாவமான ஸ்பாவமாக இருக்கலாம். அந்த பாவமான ஸ்பாவத்தினால நமக்கு தொடர்ந்து போராட்டங்களாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று மட்டும் மனதுக்குள்ளே வைத்துக்கொள்வோம். எனக்கு பிரச்சனை வந்தது என்னுடைய மாம்சத்தினாலா, என்னுடைய இயல்பினாலா, அல்லது இந்த பொல்லாத பிசாசினாலா, இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த அம்மா என்ன சொல்லணும்னா, எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளைக்கு மேலே ஒருத்தர் பில்லி சுனி வச்சுட்டாங்க, ஒரு கட்டை வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க, அதெல்லாம் அடுத்தது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எதையும் விடுதலை பண்ணக்கூடியவர். பிசாசு என் பிள்ளைய போட்டு வாட்டி வதைக்கிறான், ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க என்று சொல்லி வந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இதை கேட்குற நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில போராட்டங்களை சந்தித்து வரீங்களா, கஷ்டத்தை சந்தித்து வரீங்களா, ஒருவேளை உங்களுடைய இயல்பினால், உங்களுடைய கோபத்தினால, உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள்னால இந்த போராட்டம் வரலாம், அல்லது பொல்லாத பிசாசு இந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு, வேண்டாத பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்குள்ளே நுழைந்து, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைந்து போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த பொல்லாத பிசாசினிடத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே. சரி, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நமக்கு போராட்டத்தை கொண்டு வந்தது பொல்லாத பிசாசு என்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிசாசினிடத்துலேருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகிறது? நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பிசாசுன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வருவாங்க, நீங்கள் அங்கே போங்க, எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பூசணிக்காவை கட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க, நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் கையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பட்டாசு கிளப்பிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? இந்த பிசாசை ஓட்டுறதுக்கு என்ன வழி, இது நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா இப்படின்னு பார்க்கறதுக்காக பல இடத்துக்கு போய் நம்ம இருக்கிற பிரச்சனையை சில சமயம் பெரிதாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நமக்கு அது தெரியுது இல்லைங்க. நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை நான் நினைத்துக்கொள்வேன். திருச்சிக்கு போயிருந்தப்போ ஒரு நாள் ஒரு அன்பிய பொறுப்பாளருடைய வீட்டிற்கு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. ஏன்னா அங்கே அன்பிய கூட்டம் நடந்து கொண்டு இருந்துச்சு, அன்பிய உருவாக்குதல் பணி நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அந்த கடைசி நாளில் ஃபாதர் எனக்கு சொன்னார், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லி நானும் போயிருந்தேன். அது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அன்பிய கூட்டம் நடந்துச்சு. அந்த அன்பிய கூட்டம் ரொம்ப சிறப்பாக போச்சு. அந்த அன்பிய பொறுப்பாளர் தன்னுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றாங்க.
என் கூடயே ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. சரி நானும் போனேன். என் கூடயே வந்தாங்க. அவங்க வீடு வந்தவுடனே கடக்கடன்னு அவங்க முன்னாடி அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயிட்டாங்க. என்னை வரவேற்கிறதுக்காக முன்னாடி போயிட்டாங்க. நான் மேலே அப்படியே நடந்து போனேன். கூட கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். என்ன எதுக்காக அவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கிறதுக்காக. வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். வீட்டுக்கு மேலே பார்க்குறேன் ஒரு எலுமிச்சம்பழம் தொங்கிட்டு இருக்குது. என் ஆண்டவரே, ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழம் எதுக்குடா மேலே தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டேன் அங்கே. அவங்க உள்ளுக்குள்ளே போனாங்க. பெதர் வாங்க, பெதர் வாங்க, பெதர் வாங்கன்னு கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இது என்னம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது 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 ஒன்றும் இல்லை பிரதர், அது அது வந்து நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறோமா, அந்த மேஸ்திரி வந்து சொன்னார் இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டினா வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம். என்ன ஆண்டவரே, அப்புறம் நான் எதுக்குமா? நீங்கள் ஜெபம் பண்ணும் பிரதர், அது இதைத்தான் வந்து நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருங்கிறதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதாவது அவங்க பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை அறிந்தவர், அவருடைய விடுதலையை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எலுமிச்சம்பழத்தையும் நம்புகிறாங்க, இயேசுவையும் நம்புகிறாங்க. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக இயேசுவுக்காக நிற்கிற ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் அங்கே போயிருந்தேன். அவரை பார்த்தபோது அவர் அவ்வளவு உறுதியாக நிற்கிறார். அவருக்கு ஒரு கொடிதான வியாதி. என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸு, இன்னும் 3 மாதங்கள் தான் நீ இருப்பாய் என்று சொல்லித்தான் அங்கே டாக்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு 4வது மாதமாய் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் ஏசப்பா நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க அண்ணன், தம்பி, மச்சான், அவங்கவுங்க எல்லாம் வரும்போது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்து சொல்லுவாங்களாம். ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து சொன்னாராம், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் இந்த மந்திரத்தை செஞ்சால் உங்களுக்கு சுத்தமாக உங்களுடைய பிரச்சனை மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சொன்னாராம் இவர், நீயே போய் அந்த மந்திரத்தை செய், என்னை விட்டு நான் இயேசுவை தேடுறேன், இயேசப்பா அற்புதம் செய்கிறார் பாருங்க. சொல்லி வச்ச மாதிரி அடுத்த ஒருத்தர் வந்தாராம். அவரும் வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒன்று சொன்னாராம். அவர்கிட்டே சொன்னாராம், இங்கே பாரு, இந்த வேலையில் நமக்கு ஆகாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுக்காக வாழ்வேன், என் இயேசப்பா எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இன்னொருத்தர் வந்தாராம். அவர் பாருங்கள், அவர் கார் கொண்டு வந்து வெளியில் நிறுத்தி வச்சுட்டு இவர்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறாராம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம், மச்சான் இந்த மாதிரி ஒரு தீர்த்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தீர்த்தம் வந்து பல இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கிறோம். இந்த தீர்த்தத்தை மட்டும் நீ குடிச்சின்னா உன்னுடைய பிரச்சனை இப்போவே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் சொன்னாராம், இவர் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நீயே குடி, எனக்கு விடுதலை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து என்று அவர் சொன்னாராம். உண்மையாகவே அவருடைய அந்த சாட்சி என்னை பயங்கரமாக பாதித்தது. இவர் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்து இவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறாரு பாருங்கள். பைபிளில் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 8:36 மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். வசனம் சொல்லுது பாருங்கள். நீங்கள் உங்களை வந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினா நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீங்க. இல்லைன்னா பொய்யா விடுதலையாக இருப்போம். அது உண்மையான விடுதலையை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யா எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த அலோபதி மருந்து சாப்பிட்டா அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது. அதாவது நம்ம ஒன்றுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டா அந்த பிரச்சனை சரியாக போயிடும், லிவரில் பிரச்சனை வந்துடும், கிட்னியில் பிரச்சனை வந்துடும், இல்லை வேறு எதையாவது தொந்தரவை கொண்டு வந்துடும். தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த அலோபதியோட பிரச்சனை இது. அப்போ ஹோமியோபதிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோபதி ஏன் போங்கன்னு சொல்லுவாங்க? அதில் போனால் சைடு எஃபெக்ட் கிடையாது, அது ஸ்லோவாக இருந்தாலும் நிதானமாக இருந்தாலும் அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல மருத்துவத்தை சொல்கிறாங்க. ஆனால் அலோபதியை பற்றி மட்டும் சொல்லும்போது ஒரு பெரிய திகில் கிளப்பாங்க. அது வந்து சைடு எஃபெக்டை ரொம்ப ஜாஸ்தி. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால்
ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை தவிர நம்ம வேற எங்கே போனாலும் நமக்கு ஒரு சைடு எஃபெக்ட் கட்டாயமாய் உண்டாயிருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு வியாதியை இருக்குது, அந்த வியாதிக்காக நம்ம போய் ஏதோ ஒரு மந்திரமோ தந்திரமோ ஏதோ ஒன்று அதை இதையும் பண்ண போக வியாதி சுகமாகி வீட்டில் சமாதான குலைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வேற எதையாவது ஒரு பிரச்சனையை அது கொண்டு வந்துவிடும். ஏன்னா அந்த மந்திரத்து வழியா தந்திரத்து வழியா பொல்லாத பிசாசு உங்க குடும்பத்துக்குள்ள நுழைவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அவன் நுழைஞ்சிட்டான்னா பிரச்சனை. இதைவே நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு வியாதியோடு ஏசப்பா கிட்ட போனீங்கன்னா, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா நமக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அதோடு கூட நம்ம வீட்டிற்கு அவர் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின் கடவுள், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை பரலோகம் வரை கொண்டு போகிறவர், நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறவர், ஒரு அற்புதமான கடவுள். அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட வந்து இருந்து கொள்வார். நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவின் விடுதலையை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒரு விடுதலைக்கு போகும்போது தான் நம்ம அனாவசியமாக பல பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இந்த கானானிய பெண்ணை பாருங்களேன், எவ்வளவு அருமையாக வந்து ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க. இவங்க ஒரு புறவினத்தார், இயேசுவை அறியாத ஒரு கூட்டம், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம். ஆனால் இயேசுவின் இடத்துல வந்து உறுதியாக நீங்க தான் அற்புதம் செய்யணும், நீங்க தான் விடுதலையை தரணும் என்று ஒத்த நின்று தன்னுடைய மகளுக்கு இயேசுவிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் நீங்க எனக்கு ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க, நல்லது தான். இந்த 10,000 ரூபாய் இன்றைய நாளின் பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்து விட்டது. நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது, உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்திற்கும் விவிலியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய லேண்டில் ஒரு அரை அடி இவங்க அப்படி சேர்த்து தங்களுக்காக கட்டிக்கொள்கிறாங்க. இப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சு, உங்களை பிரச்சனைக்கு கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள் மனசில் உடனே என்ன தோணும்? 10,000 ரூபா கொடுத்தாங்களே, இவங்களுக்கு நம்ம போய் பேசித்தாகணும். இன்னொரு பக்கம் என்ன தோணும்? ஐயோ இவங்க அநியாயமாக செய்கிறாங்களே. ஆனால் எது முன்னாடி நிற்கும்னா, 10,000 ரூபா 10,000 ரூபாயை நம்ம கொடுத்துருக்காங்க, சரி போய் நிற்போம் என்பதற்காக நிற்க வேண்டி இருக்கும். பாருங்கள், சைடு எஃபெக்ட் பாருங்கள். நம்ம போய் உதவிக்காக வேற எங்கேயாவது போய் நின்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏசப்பாவிடத்தில் போய் நின்னா அவர் நீதியுள்ள கடவுள். ஒரு பக்கம் நீதியான காரியங்களை நமக்கு செய்கிறார், ஒரு பக்கம் நீதியிலே நம்மை நடத்துகிறார், இன்னொரு பக்கம் அற்புதத்தையும் செய்கிறார். ஆகவே இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக எங்கேயோ போய் நிற்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இயேசு சுவாமி இடத்துல வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினார், மகன் விடுதலையாக்கினார். உண்மையான விடுதலை நமக்கு வருகிறது. அதுதான் உண்மையான விடுதலை, அதுதான் நிரந்தரமான விடுதலை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆகிய இயேசுவை நம்ம கூப்பிடுவோம். உங்க குடும்பத்தின் பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம். நமக்கு இயேசுவை தெரியும், நம்ம இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அனுபவங்களை நம்ம பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம். கானானிய பெண் அந்த அனுபவம்லாம் இல்லை, எங்கேயோ கேள்விப்பட்டாங்க. அந்த கேள்விப்பட்டதுக்காக இயேசு இடத்துல வந்து உறுதியோடு கூட ஜெபிச்சாங்க, அற்புதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அவங்க வாழ்க்கையில ஒரு நிலை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடுவில் சாட்சியாக இருக்கிறாங்க. அதே போல உங்களையும் ஒரு சாட்சியாக ஆண்டவராகிய இயேசு நிறுத்துவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மகன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் உண்மையிலே விடுதலையை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இங்க என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அற்புத விடுதலை இறங்கி வரட்டும், உம்முடைய அற்புத கரம் இறங்கி வரட்டும். நீர் விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய கால்களை பிடித்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையிலும், கஷ்டத்திலும், நோயிலும், ஐயோ என்ன செய்வது என்று தெரியாமலும், தனிமையிலும் வாட்டி வதைக்கப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க ஒரு அற்புதத்தை செய்வீங்க, நீங்க ஒரு அற்புதத்தை அனுப்புங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய கரத்தை நீட்டுங்க. மனதில் ஒரு ஆறுதல் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். இன்றிலிருந்து ஒரு புதிய
நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. இன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. கானானிய பெண்ணுக்கு அற்புதம் செய்தீரே, அதே அற்புதம் இன்று ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மாட்சி அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை எப்போதும் மாட்சிப்படுத்துங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை மட்டும் உறுதியாக பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும்.